பர்த்தாவை பிடித்துக் கொண்டு பத்னியானவள் பந்தையில் நடந்தால் கல்லிடறினால் அம்மே என்னுமா போல. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நடந்து போறா, கால் வந்து பத்னி கால்ல வந்து ஒரு கல் இடிச்சுடுறது. அவ துடிக்கிறா வழியில, அம்மா அப்படின்னா கத்துவோம். பக்கத்துல சுரேஷ் இருக்கா, சுரேஷ் அப்படின்னா கத்துவோம். அம்மா எங்கேயோ 1000 மைல் தள்ளி இருக்கா. எந்த பெயரை சொன்னால் வலி போகுமோ அததான் கூப்பிடுவோம். சுரேஷ் சொன்னா வலி வரும். இருக்கிற வலி போறாது, இவரை சொன்னா இன்னும் வலி வரும். அதனால கிருஷ்ணரை தன்னுடைய அம்மாவா பார்த்தாளாம் திரௌபதி. அவ தோழியா தோழனா கூட பார்க்கல, இங்க பெத்த அம்மா சாரே கிருஷ்ணர். பக்த ஜனவத்சலே விகலே பக்த ஜனவத்சலே கேஷிராஜே கேஷிராஜே பக்த ஜனவத்சலே. அந்த கிருஷ்ணர் அம்மா நினைச்சு கூட்டாளாம், உடனே உதவி. It is nothing but an exposition of how Bhagavan is merciful. அந்த மூமெண்ட் அப்ப ஒரு சபதம் எடுத்தாளா, என் கூந்தலை பிடித்துக் கொண்டு ஒரு பெண்ணை மதிக்க தெரியாதவன் நீ, இந்த கூந்தலை நான் முடிய மாட்டேன். இப்ப அது பியூட்டிஃபுல் ஃபேஷன் வச்சுக்கோ, அழியா அழகா நம்ம என்ன பண்ணிக்கலாம், பியூட்டிஃபுல்லா இருக்கிறதுலாம். அவர் சொல்லிட்டா நான் முடிய மாட்டேன். அது அந்த பத்திகளுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ. உடனே பீமன் எழுந்துட்டான், நீ முடிப்ப. இல்ல நான் முடிய மாட்டேன். முடிய வைப்ப எப்படி? இந்த துஷாசனுடைய மார்பை பிளந்து பீரிட்டு கொண்டு வரக்கூடிய ரத்தத்தில் அந்த கூந்தலை தோய்த்து நான் ஒரு ரத்த களரி தான் அந்த இடத்துல. இவன் சொல்றான் நான் 100 பேரை கொண்டுடுவேங்கிறான், அர்ஜுனன் சொல்றான் நான் வந்து இந்திர கர்ணனை கொண்டுடுறேங்கிறான். இந்த யுதிஷ்டர் கண்ட்ரோலே பண்ண முடியல, எல்லாம் ஒரு பெரிய ரிவெஞ்ச் ஃபேக்டரா போயிட்டு இருக்கு. திரௌபதி சொல்லிட்டு, ஐ வில் நாட், தீஸ் பீப்புள் ஷுட் பி கில்ட். ஒரு பெண்ணை மதிக்க தெரியாதவன் உயிரோட இருந்து பிரயோஜனம் இல்லைன்னு எல்லாம் இந்த புயல்லாம் ஓஞ்சி முடிச்சோன்னா காந்தாரி வர, என்ன சார் இது, வாட் ஹேஸ் ஹேப்பன்? திருதராஷ்டிரா அவ இழந்ததெல்லாம் கொடுத்துருங்கிறா, எல்லாத்தையும் கொடுத்தான், இழந்ததை எல்லாவற்றையும் கொடுத்தான். அவ்வளவுதான், அவ கிளம்பி இருக்கணும் இல்லையா? அப்பதான் திரௌபதி சொல்றான், நீ கொடுத்துட்ட, என் ஹஸ்பண்ட் எல்லாம் இப்ப ஃப்ரீ, அக்ரி, ஆயுதங்கள்லாம் கொடுத்துட்டேன், ஊரை கொடுத்துட்டேன், நாங்க போக மாட்டோம், மறுபடியும் நாங்க சூதாடுவோம். திரௌபதி சொன்ன, ஆடு, இது மகாபாரதத்துல வர 2வது சூதாடுவா. அப்போ யுதிஷ்டன் சொல்லுவா, நான் தோத்து போயிடுவேனே. தோத்துப்போ, அதுக்கு என்ன தண்டனை? 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞாதவாசம் வாங்கிக்கோ, காட்டுக்கு போலாம், பிராயஷ்சித்தம் பண்ணலாம், பலம் சேர்க்கலாம், இவனை திரும்பி வந்து அடிக்கணும். இந்த அவன் பிச்சை போட்ட ராஜ்யத்துல போய் நான் இருக்க மாட்டேன். Who is he to give me all this in arms? I am not there to accept any of it. Let us go to the forest, perform austerities and get back to him. போய் மறுபடியும் யுத்தமெல்லாம் பண்றா. கிருஷ்ணருக்கு யோசிச்சு பாருங்க, இது பெரிய விஷயம். முதல் நாள் யுத்தம், மகாபாரத யுத்தத்துல சொல்றேன். அர்ஜுனன் வந்து ஒரே டவுட் அவனுக்கு, என்ன எதிர்க்க இருக்கவாள் தெரிஞ்சவா. இப்ப யோசிச்சு பாருங்க, யூ ஹேவ் டு ஃபைட் யுவர் ஓன் ரிலேட்டிவ்ஸ். அவனால தாங்க முடியல. கிருஷ்ணர் கிட்ட கேட்டான், சண்டை போடட்டுமா வேண்டாமா, ரத்தம் ஸ்தாபை அச்சுத. அவ கிருஷ்ணர் என்ன பண்ணிருக்கணும், ரதத்தெல்லாம் பட்டு பார்ப்பா சொல்றது கேளு, இவ்வளவு நாளும் உன்னோட ரிலேட்டிவ்ஸ் தான், இன்னைக்கும் ரிலேட்டிவ் தான், சண்டைன்னு வந்த உடனே போட்டுதான் ஆகணும், போடுன்னு சொல்லிருக்கும். இவர் ஆரம்பிச்சுட்டார் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், 700 ஸ்லோகம், 18 அத்தியாயம். அர்ஜுனுக்கு என்ன கேட்டோன்னே மறந்து போயிட்டு, உபன்யாசம் மாதிரி இது. டாபிக் ஒண்ணு, இது ஒண்ணு. என்னப்பா என்ன நம்ம கிட்ட சண்டை போடலாமா வேண்டாமா கேட்டா இவர் தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் வியாக்கியாத்தா எடுத்தார். 700 ஸ்லோகங்கள் உபனிஷத் சாரமான கீதையை கண்ணன் சொல்லிவிட்டு நாக்க மடக்கின்றாராம். என்ன உயர்ந்த ரகசியத்தை திரௌபதி மேல இருக்கக்கூடிய அந்த பெரிய கருணையால உளறிட்டேனே. ஏன்னா திரௌபதி மனசுல இருந்துட்டே இருந்தாவோ, அழுதது பெருமாள் காதுல கேட்டுட்டே இருக்கு. அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, சட்டுன்னு இதை உளறிவிட்டார். பகவத்கீதை சொல்றதாவே இல்ல, உளறிவிட்டார். பின்னாடி யுத்தமெல்லாம் முடியறது ஞாபகம் வச்சுக்கோ. மகாபாரத யுத்தம் முடிஞ்சு கடைசியா கிருஷ்ணன் வந்து தன்னடி சோதிக்கு போகணும், வைகுண்டத்துக்கு போகணும். அவ கிருஷ்ணருடைய ஒரு தோழர் உத்தவன் பேர். உத்தவன் வந்து கேட்கிறான், கிருஷ்ணா நீ பரபிரம்மம் பரமாத்மான்னு எனக்கு தெரியும், இந்த அவதார நோக்கம் நிறைவேறியதா, நீ எதுக்காக வந்தியோ அது நிறைவேறியதா? அப்ப கிருஷ்ணர் ஒரு வார்த்தை சொல்றார், ரிணம் பிரவிருத்தம், கடனோட போறேன்டா யுதிஷ்டிரா, கடனோட போறேன் வைகுண்டத்துக்கு. என்ன கடன்? அந்த என்னுடைய ஃப்ரெண்ட் சபை நடுவில் ஒத்தருமே அவளுக்கு உதவ மாட்டாங்கச்ச,
நான் உதவுவேன்னு எவ்வளவு ஒரு விசுவாசத்தோட கோவிந்தான்னு என்ன கூட்டா. அந்த ஒரு வார்த்தைக்கு நான் இன்னும் ஒண்ணுமே பண்ணலையேப்பா. ரிணம் பிரவிருத்தம். அவளுக்கு எவ்வளவு என் மேல நம்பிக்கை. வேற யாரும் வரமாட்டா, நான் வருவேன்னு நம்பினாளே. அந்த நான் வருவேன்னு கோவிந்தான் அந்த ஒரு வார்த்தைக்கு என்னால என்னப்பா ஒண்ணுமே நான் பண்ணலையே. இந்த கடனோட நான் போறேன்னு பெருமாள். ரிணம் பிரவிருத்தம் அப்படின்னா, பெருமாள் வைகுண்டத்துக்கு போகும்போது கூட அவர் மனசுல திரௌபதி இருக்கானா, அவ எப்பேற்பட்டவளா இருப்போம். இல்லையா? இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஞாபகம் வச்சுங்கோ. அத்தனை பேர் நம்ம பாரத தேசத்துல இங்க இந்த மேடையில பாடாத மகான்களா? லட்சுமி இந்த சுந்தரம் ஹால்ல பாடாத மகான்களா? எத்தனை மகான்கள் பாடியிருக்கா? இனிமேல் நாளைக்கு எம்எஸ் அம்மாவுடைய ஒரு ஒரு பெரிய வைதுஷ்ய பூர்த்தியையும் பக்தியும் கொண்டாடக்கூடிய ஒரு நாள். அந்த அம்மா சொல்றா மீரா பஜன்ல, ஹரி तुम्हारो जन्म के भेड़ द्रौपदी की लाज राखी तुम बढ़ायो जी हरी तुम हरो. மீரா சொல்லும்போது சொல்றா, திரௌபதியை நீ காப்பாத்தீங்க, இந்த மீராவை காப்பாத்துது கஷ்டமா. சூர்தாஸ் கண்ணு தெரியாதவருக்கு. गज को जब ग्राह ग्रस्यो दुशासन चीरखस्यो सभाबीच कृष्ण कृष्ण द्रौपदी புகாரி. 250 வருடங்களுக்கு முன்னாடி பஞ்சநதி க்ஷேத்திரம்ங்கிற திருவையாறில் வளர்ந்தவர், திருவாரூரில் பிறந்து ஐயாறு க்ஷேத்திரத்தில் வாழ்ந்தவர் தியாகபிரம்மம். தியாகபிரம்மம் சொல்றார், ராமா என்னை காப்பாத்த மாட்டியா? ராமர் கேட்டார், why should I protect you மிஸ்டர் தியாகராஜ்? ஏண்டாப்பா, அன்னைக்கு சீதையை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக பாரதத்துக்கும் லங்கைக்கும் நடுவுல சேத்து கட்டினியே, நான் அதெல்லாம் கட்ட சொல்றேன், நான் என்னை மீட்டெடுத்து செல், அவ்வளவுதானே கேட்கிறேன். சீதைக்காக நீ சேத்து கட்டலியா? இதோ அண்மையில் தானாஷா கிட்ட அவதிப்பட்டு கோல்கொண்டா கோட்டையில் வாழ்ந்த அந்த பத்ராச்சல ராமதாசரை மீட்டெடுக்க ராமா நீ வரவில்லையா? அன்னைக்கு சீதைக்காக சேது, இன்னைக்கு பத்ராச்சல ராமதாசருக்காக ராமோஜி லக்ஷ்மணோஜிங்கிற பேர்ல வந்தே. ஏன்பா, அன்னைக்கு திரௌபதி சபையில கத்தும் போது நீதானேப்பா வஸ்திரம் கொடுத்த. இந்த தியாகராஜரை காப்பாற்றுவது உனக்கு கடினமா?